ஸோ வெல்கம் ஆல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேவை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாலிட்டி அந்த டாபிக் கீழே தான் வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தோம்னா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நவம்பர் 26 வந்து பார்த்தோம்னா கான்ஸ்டிடியூஷன் டே அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ முன்னாடி இதோட வந்து பார்த்தோம்னா இது நேஷ்னல் லா டேவாக வந்து பார்த்தோம்னா இருந்தது. ஸோ 2015 தான் வந்து பார்த்தோம்னா இது கான்ஸ்டிடியூஷன் டேவாக வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தோம்னா மாற்றுறாங்க. ஸோ அதை பற்றி இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து பார்த்தோம்னா பார்க்கலாம். ஸோ occasion of Indian Constitution Day reminds us all that we are lucky to have such an inspiring constitution. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தோம்னா இருக்கிறது வந்து பார்த்தோம்னா இட் இஸ் வந்து பார்த்தோம்னா எவ்ரி திங். ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தோம்னா இட் இஸ் அ சுப்ரீம் டாக்குமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ வி ஹாவ் 3 ஆர்கன்ஸ் ஆஃப் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் இருக்காங்க. ஸோ லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த 3 ஆர்கன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோம்னா செயல்படுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த சுப்ரீம் அத்தாரிட்டி வந்து பார்த்தோம்னா இவங்களுக்கு அதை கொடுக்கறது வந்து பார்த்தோம்னா அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சுப்ரீம் அத்தாரிட்டியாக இருக்கிறதும் வந்து பார்த்தோம்னா அவர் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான். ஓகேங்களா? ஸோ அதை தான் நமக்கு சிலபஸ்லேயே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டே வந்து பார்த்தோம்னா இப்போ யூபிஎஸ்சிலலாம் எடுக்கும் போது அதில் வி ஹாவ் வந்து பார்த்தோம்னா செப்பரேட் செக்ஷன். ஓகேங்களா? ஸோ அதில் மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை வேரியஸ் கான்ஸ்டிடியூஷன்ஸோட வந்து பார்த்தோம்னா கம்பேர் பண்ணி வந்து பார்த்தோம்னா படிக்கிற மாதிரி வந்து பார்த்தோம்னா சிலபஸ் வச்சிருக்காங்க. ஸோ நமக்கு இங்கேயுமே வந்து பார்த்தோம்னா டிஎன்பிசியில் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான் வந்து பார்த்தோம்னா இந்தியன் பாலிட்டிக்கு கீழே ஃபர்ஸ்ட் டாப்பிக்காகவே வந்து பார்த்தோம்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தோம்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றத வந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியப்படுத்துது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அந்த இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் திஸ் கான்ஸ்டிடியூஷன் டே பற்றி வந்து பார்த்தோம்னா அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரியான ரிஃப்ளெக்ஷன்ஸை வந்து பார்த்தோம்னா கொடுக்குது நமக்கு, அண்டு ஹவு மச் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தோம்னா இந்த கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? ஸோ பீப்புள்ஸ் ஆஃப் வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த இந்தியன் பீப்புள்ஸ்க்கு அப்படின்றது நம்ம வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து பார்த்தோம்னா அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ அவர் ஃபாதர் ஆஃப் வந்து பார்த்தோம்னா கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தோம்னா அவரே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஹவெவர் எ குட் கான்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் அது யார் கையில் வந்து பார்த்தோம்னா ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத வச்சு தான் வந்து பார்த்தோம்னா அது ஒரு சிறந்த கான்ஸ்டிடியூஷனாக இல்லையா அப்படின்றதே சொல்ல முடியும் தான் அவர் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அந்த டிபேட்லேயே வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவன் இந்த ஃபில்ம் அம்பேத்கரில் மம்முட்டி நடிச்சாலே வந்து பார்த்தோம்னா அது கிளைமேக்ஸில் அவர் பேசியிருப்பார். ஓகேங்களா? ஸோ இட் ஷோஸ் வந்து பார்த்தோம்னா ஹவு பிரில்லியன்ட்லி வந்து பார்த்தோம்னா அதை அவர் சொல்லியிருக்காரு அப்படின்றது. ஸோ அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன் பற்றி பேசும்போது வந்து பார்த்தோம்னா ஈவன் அம்பேத்கரே வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரான்சாக்கிங் டாக்குமெண்ட் தான் வந்து பார்த்தோம்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஈவன் தோ இட் வாஸ் எ ரான்சாக்கிங் டாக்குமெண்ட், அதை வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கிற அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா சில மாற்றி அமைக்கிறது வந்து பார்த்தோம்னா பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தோம்னா ஸ்டில் 75 இயர்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆகியும் வந்து பார்த்தோம்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் டாக்குமெண்ட்டாக வந்து பார்த்தோம்னா இருந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இஃப் யூ கேன் சி வந்து பார்த்தோம்னா அவர் நெய்பரிங் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தோம்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தோம்னா வரும்போதோ இல்லை கான்ஸ்டிடியூஷனை தாண்டி வந்து பார்த்தோம்னா இது பண்ணும் போதோ கான்ஸ்டிடியூஷனை எரிக்கிற மாதிரியான சில கண்ட்ரீஸ் பண்ணும் போதும் வந்து பார்த்தோம்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தோம்னா ஸ்டில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டாக்குமெண்ட்டாக இருக்கிறதுக்கு அதோட சார அம்சங்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு சிறப்பான இதாக வந்து சொல்லலாம். அதே மாதிரி ஈவன் வந்து பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் இப்போ ரீசன்ட் ஜட்மெண்ட்டில் கூட கான்ஸ்டிடியூஷன் இஸ் எ லிவிங் டாக்குமெண்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது அந்த கான்ஸ்டிடியூஷன் மேக்கிங் அப்பயே வந்து பார்த்தோம்னா ஹவு வந்து பார்த்தோம்னா அட்வான்ஸ்டாக வந்து பார்த்தோம்னா அண்ட் ஹவு ஃபியூச்சரை வந்து பார்த்தோம்னா யோசித்து அவங்க அந்த மாதிரியான சில ஃபார்மேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இட் இஸ் வந்து பார்த்தோம்னா எவ்ரி சிட்டிசன். ஓகேங்களா? டியூட்டி வந்து பார்த்தோம்னா டு ரீட் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? இட் ஷோஸ் வந்து பார்த்தோம்னா ஹவு மச் வந்து பார்த்தோம்னா ரைட்ஸ் நமக்கு இருக்குது. அதே மாதிரி எவ்வளோ சிறப்பு அம்சங்கள் வந்து பார்த்தோம்னா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது எல்லாமே நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம். ஈவன் வந்து பார்த்தோம்னா நம்ம எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவை தாண்டி ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனோட அந்த வெர்ஷனில் நம்ம டிராஃப்ட் வெர்ஷன் படிக்கும் போது வந்து பார்த்தோம்னா லெஜிஸ்லேட்டிவ் டிபார்ட்மெண்ட் அந்த வெப்சைட்லேயே இருக்குது. அதில் அவ்வளோ அழகாக வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னா அவங்க டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. இட் இஸ் வந்து பார்த்தோம்னா ரியலி வந்து பார்த்தோம்னா ஒரு என்ன சொல்கிறது கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரியான சில ஆர்டிகல்ஸும் வந்து பார்த்தோம்னா இருக்குது. ஓகேங்களா? வி கேன் திங்க். ஓகேங்களா? அந்த டைமில் எப்படி வந்து பார்த்தோம்னா இவ்வளோ ஒரு அட்வான்ஸ்டு திங்கிங்கோட இந்த மாதிரியான ஒரு கான்ஸ்டிடியூஷனை மேக் பண்ண முடிஞ்சது அப்படின்றது தான். ஓகேங்களா? அப்போது நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் மேக்கர்ஸ் வந்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு ஒரு வேர்ல்ட் வேர்ஸ்ட் பர்சனாலிட்டிஸாக இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு டிமெரிட்டாக சொல்லப்படுறது வந்து பார்த்தோம்னா இட் இஸ் லாயர்ஸ் பாரடைஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இட் இஸ் டெஃபினெட்லி வந்து பார்த்தோம்னா சம்வாட் ட்ரூன்ற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? சம் ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு காமன் மேனால் படித்து புரிஞ்சிக்க முடியாத
முடியாத ஒரு இதில் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் வந்து பார்த்தோம்னா சம் லீகல் லுமினரிஸோ இல்லை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது வந்து பார்த்தோம்னா ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஈவன் சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தோம்னா 137 கீழே ரிவ்யூ ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸில் ஸோ அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் மாறி அமையறதுக்கும் வந்து பார்த்தோம்னா திஸ் வந்து பார்த்தோம்னா அந்த காலப்போக்கு தான் வந்து பார்த்தோம்னா காரணமாக சொல்லப்படுது. ஸோ அதே மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் பை த சுப்ரீம் கோர்ட் இன் எவ்ரி கேசஸ் வந்து பார்த்தோம்னா ஷோஸ் வந்து பார்த்தோம்னா ஹவு தே ஆர் வந்து பார்த்தோம்னா அப்ரோச்சிங் அண்ட் இன்டர்பிரட்டிங் வந்து பார்த்தோம்னா ஆர்டிகல்ஸ் அப்படின்றத வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன் 1973 கேசவனந்த பார்த்த கேஸில் தே இன்ட்ரடியூஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தோம்னா இது பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய கேசஸ் ஓகேங்களா. ஸோ மேனகா காந்தி கேஸாக இருக்கட்டும், மினர்வா மில்ஸ் கேசஸ் அண்ட் வந்து பார்த்தோம்னா யூ ஹாவ் எஸ்ஆர் பொம்மாய் கேஸ், ஐஆர் கோயல்ஹோ கேஸ், அந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து பார்த்தோம்னா இருந்துட்டு இருக்கு. ஸோ இட் ஆல் ஷோஸ் வந்து பார்த்தோம்னா ஹவு வெல் த ஜுடிஷியரி ஆல்சோ வந்து பார்த்தோம்னா இன்டர்பிரட்டிங் அண்ட் வந்து பார்த்தோம்னா ஹவு தே ஆர் ப்ரொடெக்டிங் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஓகேங்களா. ஸோ தட்ஸ் வை தே ஆர் கால்ட் ஆஸ் த ப்ரொடெக்டர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஓகேங்களா. ஸோ அந்த இது ஸோ இதை பற்றின ஒரு சின்ன வீடியோ மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா இந்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தோம்னா இது சொன்னது ஓகேங்களா. ஸோ அந்த அம்பேத்கரே வந்து பார்த்தோம்னா கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தோம்னா அதை பற்றி சொல்லியிருந்தாலும் ஸோ அதை நம்ம யார்கிட்ட ஒப்படைக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஸோ தட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் த டெமோக்ரஸி ஓகேங்களா. ஸோ பிகாஸ் வி ஆர் ஹேவிங் த ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி ரைட் ஓகேங்களா. ஸோ நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸை தான் வந்து பார்த்தோம்னா அவங்க அங்கே இருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம தான் வந்து பார்த்தோம்னா அதை கரெக்டான இதில் வந்து பார்த்தோம்னா கொண்டு போகணும் ஓகேங்களா. ஸோ அந்த பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் ஆல்சோ வந்து பார்த்தோம்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த இதில் ஸோ இப்போ இது பாருங்களேன். ஸோ நமக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெப்சைட்டு கீழே மை கவர்மெண்ட்டில் ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் கீழே வந்து பார்த்தோம்னா இந்த பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் டு வந்து பார்த்தோம்னா விசிட் த வெப்சைட்ஸ் ஆஃப் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் இதில் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ அப்போ தான் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா ஸோ வேலிட் இன்ஃபர்மேஷன்ஸாகவும் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு ட்ரஸ்டட் சோர்ஸ்னு சொல்லப்படுறதும் அதுதான் ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம்னா ஸோ கவர்மெண்ட் வெப்சைட்ஸே ரெஃபர் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ யூ கேன் நோ த டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா. ஸோ அந்த இதுக்கும் ஸோ இதுக்கும் வந்து பார்த்தோம்னா டிஃப்ரென்சஸ் நீங்களே வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அது ஸோ இதில் பாருங்களேன் வி ஹாவ் சம்விதான் திவாஸ் குவிஸும் வந்து பார்த்தோம்னா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா அந்த ஃபார்ம் வந்து பார்த்தோம்னா இருக்குது. ஈவன் வந்து பார்த்தோம்னா யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஸோ யூ கேன் அப்ளை ஓகேங்களா. ஸோ அது ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தோம்னா நரேந்திர மோடி வந்து பார்த்தோம்னா ஸோ கான்ஸ்டிடியூஷனை ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்குது இல்லைங்களா. ஸோ அது பாருங்கள். ஸோ அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் பாருங்களேன். ஸோ கான்ஸ்டிடியூஷன் டே ஆல்சோ நோன் ஆஸ் சம்விதான் திவாஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த கான்ஸ்டிடியூஷன் டேவை வந்து பார்த்தோம்னா சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இது நம்ம மார்க் டெஸ்ட்டில் கூட வந்து பார்த்தோம்னா கேட்டிருக்கோம். ஸோ அந்த வெப்சைட்லேருந்து அப்படியே எடுத்தது தான் ஓகேங்களா. ஸோ அது வி செலிப்ரேட்டட் இன் அவர் கண்ட்ரி ஓகேங்களா ஆன் 26th நவம்பர் எவ்ரி இயர் டு கமாமரேட் த அடாப்ஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஓகேங்களா. ஸோ பிகாஸ் இன் 26th நவம்பர் 1949 தான் நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் ஓகேங்களா. இன் ஜான்வரி 26, 1950 த கான்ஸ்டிடியூஷன் கேம் இன் டு ஃபோர்ஸ் ஓகேங்களா. ஸோ அந்த அடாப்ஷன் பண்ண டேட்டை தான் வந்து பார்த்தோம்னா கான்ஸ்டிடியூஷன் டே ஆர் சம்விதான் திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அது ஏன் 26 நவம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டு கமாமரேட் ஓகேங்களா அந்த கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ண டேவை செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் வந்து பார்த்தோம்னா ஸோ இந்த டேவை வந்து பார்த்தோம்னா நம்ம இது கான்ஸ்டிடியூஷன் டேவை செலிப்ரேட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ அது அண்ட் 26 நவம்பர் 1949 த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி ஆஃப் இந்தியா adopted the constitution of India which came into effect from 26 January 1950 ஓகேங்களா. ஸோ இட் ஷோஸ் ரைட் ஓகேங்களா. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் இது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ த மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் ஆன் 19th November 2015 notified the decision of government of India to celebrate the 26th day of November every year as Constitution Day to promote constitution values among citizens ஓகேங்களா. ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷனில் கூறப்பட்டிருக்கிற அந்த வேல்யூஸை ப்ரமோட் பண்ணுற விதமாகவும் ஸோ இதை வந்து பார்த்தோம்னா இது பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஈவன் இன் 2015 வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சோஷியல் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரியாக இருந்தவங்களே பேசும்போது ஸோ இட் ஆல்சோ வந்து பார்த்தோம்னா எ ட்ரிபியூட் ஃபார் டாக்டர் அம்பேத்கர் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா சொன்னாங்க ஓகேங்களா. ஸோ அது ஸோ இதுக்கு முன்னாடி இது நேஷனல் லா டேவாக வந்து பார்த்தோம்னா செலிப்ரேட் பண்ணிச்சு ஓகேங்களா. ஸோ பிகாஸ் வி ஆல் நோ ஓகேங்களா. ஸோ லா மினிஸ்டராக வந்து பார்த்தோம்னா அம்பேத்கர் வந்து பார்த்தோம்னா இருந்திருக்காங்கன்ட்டு ஸோ அவரை கமாமரேட் பண்ணுற இதாகவும் இருந்துச்சு. இன் 2015 தான் வந்து பார்த்தோம்னா இது கான்ஸ்டிடியூஷன் டேவாக வந்து பார்த்தோம்னா செலிப்ரேட் பண்ணப்படுது ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இஃப் யூ லுக் ஃபார் த வந்து பார்த்தோம்னா மோர் இன்ஃபர்மேஷன் ஆஃப் வந்து பார்த்தோம்னா கான்ஸ்டிடியூஷன்ஸ் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது ஸோ அப்பார்ட் ஃப்ரம் லக்ஷ்மிகாந்த் ஓகேங்களா. ஸோ அது ஸோ என்சிஆர்டி புக்ஸில் வந்து பார்த்தோம்னா இல்லாத சில விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா இஃப் யூ லுக் ஃபார் வந்து சான்செட் டிவியில் வந்து பார்த்தோம்னா ஸோ கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸே வந்து பார்த்தோம்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தோம்னா இந்த கான்ஸ்டிடியூஷன் பற்றி
பற்றி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியலி ஒர்த் வாட்சிங் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ரீட் த ப்ரியாம்பிள் பிளட்ஜ் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ ப்ரியாம்பிள்னா வந்து பார்த்தோம்னா என்ன, ஸோ இந்த மாதிரியான சில இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் தீஸ் டூ ஆர் வந்து பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ முன்னாடி நேஷனல் லா டேவாக செலிப்ரேட் பண்ணது. ஸோ 2015 தான் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர் மினிஸ்ட்ரி தான் வந்து பார்த்தோம்னா 19th November 2015 அன்னைக்கு சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட டெசிஷன் ஓகேங்களா டு செலிப்ரேட் 26th day of November வந்து பார்த்தோம்னா கான்ஸ்டிடியூஷன் டேவாக செலிப்ரேட் பண்ணலாம். எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது டு ப்ரமோட் கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் அமாங் சிட்டிசன்ஸ் ஓகேங்களா. ஸோ சிட்டிசன்ஸ் மீன்ஸ் த இந்தியன் பீப்புளுக்கு தான் ஓகேங்களா. ஸோ அந்த இது. ஸோ அது போக இப்போ இதில் கரண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது பாருங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் ஓகேங்களா. ஸோ இதை பற்றி படிக்கும் போதே லா கமிஷன் பற்றியும் படிச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ பிகாஸ் வி ஆர் அந்த 23rd லா கமிஷனோட சேர்மன் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணாங்க ஓகேங்களா. ஸோ அது இது பாருங்க. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்களேன். ஸோ வி ஆர் 75 years அசாதிகா அம்ரித் மஹோத்சவ் ஓகேங்களா. ஸோ அந்த இது ஹமாரா சம்விதான் ஹமாரா சம்மன் ஓகேங்களா. ஸோ தட் இஸ் அப்ஹோல்டிங் டெமோக்ரஸி அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் ஓகேங்களா. ஸோ அந்த இதில் ஸோ இங்கே பாருங்களா, ஸோ சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அது மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஸோ ஜஸ்டிஸ் தான் வந்து பார்த்தோம்னா இது பண்ணியிருக்காங்க. கமோமரேட்டிங் இந்தியாஸ் ரிப்பப்ளிக் அட் 75 years ஓகேங்களா. ஸோ அந்த இது ஓகேங்களா. ஸோ அது ஐ வில் டெல் யூ ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஃபார் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் கிவன் இன் த ப்ரியாம்பிள் ஓகேங்களா. ஸோ யூ வில் see a different class ஓகேங்களா. ஸோ ப்ரியாம்பிள் பற்றி படிக்கும்போது ஸோ இதில் பாருங்களேன், த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் adopted on 26 November 1949 and coming into effect on 26 January 1950 serves as the foundational document that defines India's democratic, secular and egalitarian framework ஓகேங்களா. ஸோ அது over the past 7 decades ஓகேங்களா. ஸோ decades 10 years ஓகேங்களா. ஸோ அது it has guided the nation through political, social and economic transformations ensuring justice, liberty, equality and fraternity ஓகேங்களா. ஸோ அந்த இது even if you look for the word fraternity, even இப்போ recent Supreme Court judgment upholding the section 6A of the Citizenship Actல கூட வந்து பார்த்தோம்னா அவங்க ஃப்ராட்டர்னிட்டியை வந்து பார்த்தோம்னா ஒரு மெயின் ரீசனாக வந்து பார்த்தோம்னா பேசினாங்க இல்லைங்களா. ஸோ அது the core principles of India's governance ஓகேங்களா. ஸோ the governance is very very important thing ஓகேங்களா. if you look for the article 37 under DPSP directive principles of state policy, even though the DPSPs are வந்து பார்த்தோம்னா நான் justiciable ஓகேங்களா. that means a citizen cannot approach the court ஓகேங்களா whether to implement it ஓகேங்களா. ஸோ அது இது. ஸோ அதுதான் நான் justiciable. அதில் அப்படி கொடுத்திருந்தாலும் ஈவன் the article 37ல the DPSPs are non enforceable, it shall be the duty ஓகேங்களா and fundamentals in the governance of the country to implement it ஓகேங்களா. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் and it shows ஓகேங்களா. ஸோ அந்த கவர்னன்ஸை மேக் பண்ணுறதுக்கு டிபிஎஸ்பிஸ் ஆர் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்றது ஓகேங்களா. ஸோ அந்த கவர்னன்ஸை நம்ம எப்படி கொண்டு போகிறோன்றதை வச்சு தான் வந்து பார்த்தோம்னா ஸோ த கண்ட்ரி வந்து பார்த்தோம்னா வாட் கைண்ட் ஆஃப் வந்து பார்த்தோம்னா மாடல் வந்து பார்த்தோம்னா இருக்குன்றது டெவலப்பிங்காக. ஸோ அது எல்லாமே அதே மாதிரி பீப்புள்ஸ்க்கும் அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸை உருவாக்கி கொடுக்குறதும் அந்த கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் ஓகேங்களா. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் அண்ட் தீஸ் ஆர் த கோர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இந்தியாஸ் கவர்னன்ஸ்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி எல்லாம். ஸோ அதே மாதிரி தீஸ் வேல்யூஸ் ஆர் செலிப்ரேட்டட் annually ஓகேங்களா. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஒரு டேவை வந்து பார்த்தோம்னா இப்போ கான்ஸ்டிடியூஷன் டே வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் ஸ்டேட்டஸ் போடுறதுனாலையோ ஸோ இல்லை அதை பற்றி வந்து பார்த்தோம்னா சும்மா இது பண்ணுறதுனாலையோ ஒரு பிரோஜனமும் கிடையாது ஓகேங்களா. ஸோ இட் இஸ் டு வந்து பார்த்தோம்னா செலிப்ரேட்டட் ஆன்யுவலி ஆன் சம்விதான் திவாஸ் ஆன் கான்ஸ்டிடியூஷன் டே. இந்த வேல்யூஸை தான் நம்ம செலிப்ரேட் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி யூ ஹாவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தீஸ் வேல்யூஸ் ஓகேங்களா. ஸோ அது இப்போ ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்றது என்னன்னா ஸோ அந்த சகோதரத்துவத்தை வந்து பார்த்தோம்னா ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா வளர்க்கணும் ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது ஓகேங்களா. ஸோ ஈவன் இஃப் யூ லுக் ஃபார் யுவர் ஸ்டேட் புக் ஓகேங்களா. ஸோ அன்டச்சபிலிட்டி இஸ் ஏ கிரைம்ன்ற மாதிரி தான் அவங்க ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து பார்த்தோம்னா அவாய்ட் பண்ணிட்டு ஸோ அதே மாதிரி ஃப்ராட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டி ஓகேங்களா இன் ஆல் ஸ்பியர்ஸில் வந்து பார்த்தோம்னா இது பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா வழிவகை செய்யணுன்றதை சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி celebrating India's constitutional spirit பாருங்களேன். So Constitution Day or Samvidhan Divas is observed annually on 26 November to commemorate the adoption of the Indian Constitution ஓகேங்களா. In a bid to promote constitutional values among citizens, the Ministry of Social Justice and Empowerment announced on 19 November 2015 that the Government of India would celebrate 26 November every year as Constitution Day ஓகேங்களா. So அது this observance serves as a reminder of the democratic principles that guide the nation okay. As part of this endeavor to build awareness regarding constitutional ideals,
the Hamara Samvidhan Hamara Samman campaign has been launched. ஓகேங்களா how the before the வந்து பார்த்தீங்கன்னா சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படின்ற இந்த மாதிரி ஸோ ஹமாரா சம்விதான் ஹமாரா சம்மன் ஓகேங்களா ஸோ இந்த இது ஸோ யூ கேன் லுக் அட் திஸ் ஓகேங்களா ஸோ த டிராஃப்டிங் ப்ராசஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் took 2 years 11 months and 18 days starting from December 9 1946 to November 26 1949 ஓகேங்களா ஸோ அந்த இது ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்களேன் in line with this commitment the Hamara Samvidhan Hamara Samman campaign launched on January 24 2024 by the Honorable Vice President of India at the Dr. B.R. Ambedkar International Center in New Delhi aims to deepen citizens understanding of the constitution ஓகேங்களா so you have to வந்து பார்த்தோம்னா understanding the constitution ஓகேங்களா so it has to be very important thing ஓகேங்களா that's why I always recommend you to வந்து பார்த்தோம்னா download it from the website and read ஓகேங்களா so நமக்கு புக்ல கொடுத்ததுக்கும் so அந்த ஒரிஜினல் வெர்ஷனுக்கும் வந்து பார்த்தோம்னா so there is a lot of differences ஓகேங்களா so அதனால வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நம்ம வந்து பார்த்தோம்னா அப்ரோச் பண்ணணும் so அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா the year-long campaign seeks to raise awareness about the significance of the constitution in shaping Indian society and to educate citizens on their legal rights ensuring that the foundational principles continue to resonate with every Indian ஓகேங்களா the campaign promotes the following goals ஓகேங்களா so these are the goals ஓகேங்களா we having it so building constitutional awareness ஓகேங்களா so it is very very important to create the constitutional awareness ஓகேங்களா so people's so you are having these rights ஓகேங்களா so you are having வந்து பார்த்தீங்கன்னா this kind of legal protection against the வந்து பார்த்தீங்கன்னா tyranny of the government ஓகேங்களா so இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்தோம்னா நம்ம ப்ரமோட் பண்ணவும் செய்யணும் ஓகேங்களா ஸோ அதுக்கு பேசிக்கான கான்ஸ்டிடியூஷன் வேல்யூஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ அதுதான் ஸோ அதே மாதிரி ப்ரொமோட்டிங் லீகல் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஓகேங்களா ஸோ அந்த இது ஸோ அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் guaranteed by the constitution such as the right to equality the right to freedom of speech and the right to fair trial ஓகேங்களா even if you look for the fair trial ஓகேங்களா now recently ஓகேங்களா before I think 4 monthsக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஃபேர் ட்ரையல் வந்து பார்த்தோம்னா அதை பற்றி ஒரு ஜட்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க ஒரு கேஸில் ஓகேங்களா ஸோ இட் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் த ஃபண்டமெண்டல் ரைட் அண்ட் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டிக்கு கீழே ஓகேங்களா ஸோ அதே மாதிரி சப் கேம்பைன்ஸ் அண்ட் தீமேட்டிக் இனிஷியேட்டிவ்ஸ் ஓகேங்களா இன் அடிஷன் டு த மெயின் கேம்பைன் 3 மேஜர் சப் தீம்ஸ் வேர் லான்ச் டு ஃபோக்கஸ் ஆன் ஸ்பெசிஃபிக் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் நாலேஜ் அண்ட் டெமோக்ராட்டிக் என்கேஜ்மெண்ட் ஓகேங்களா ஸோ அந்த இது ஸோ சப்கோ நியாய் ஹர்கர் நியாய் ஓகேங்களா ஸோ அந்த இதாக இருக்கலாம் ஸோ இதில் பாருங்களா சப்கோ நியாய் பஞ்ச் பிரான் பிளட்ஜ் நியாய் சஹா கம்யூனிட்டி பேஸ்ட் லீகல் மெசஞ்சர்ஸ் நியாய் சேவா மேலா ஓகேங்களா ஸ்டேட் லெவல் லீகல் சர்வீசஸ் ஃபேர் ஓகேங்களா ஸோ இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ அது அண்ட் நவ் பாரத் நவ் சன்கல்ப் ஓகேங்களா ஸோ சன்கல்ப சாக்ஷாத்ரா அண்ட் குவிஸ் ஃபேமிலிதான் பஞ்ச் பிரன் ரங்கோஸ்தவ் அண்ட் பஞ்ச் பிரன் அனுபவ் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அண்ட் பஞ்ச் பிரன் ஆஃப் அம்ரித் கால் ஓகேங்களா ஸோ தி நெக்ஸ்ட் 25 years how we are focusing ஓகேங்களா that is what Amrit Kaal is about so இதில் பாருங்களா we have 5 goals கொடுத்துருக்காங்க so goal of developed India remove any trace of colonial mindset ஓகேங்களா so that's the reason why we changed the IPC and இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்தோம்னா இப்போ மாற்றினாங்க இல்லைங்களா ஸோ அது and take pride in our root ஓகேங்களா ஸோ அது unity is very very important thing okay and sense of duty among the citizens ஓகேங்களா how the citizens are having duty and also the state is also having the duty ஓகேங்களா ஸோ in the form of directive principles of state policy ஓகேங்களா ஸோ அதுதான் நம்மளோட குரூப் 2ஓட ப்ரிலிம்ஸ் கொஸ்டினரியாக இருந்தது ஸோ அடுத்து பாருங்களேன் விதி ஜாகிருதி அபியான் ஓகேங்களா aims to educate people especially in rural and undeserved areas ஓகேங்களா about the legal rights and how to access them ஓகேங்களா so even if you look for the rural areas the people did not know ஓகேங்களா so what the main values given by the constitution and they didn't know what are the rights they are having ஓகேங்களா ஸோ அந்த மாதிரியான இஷ்யூவில் we have to வந்து பார்த்தோம்னா educate them and they have to we have to வந்து பார்த்தோம்னா instruct them ஓகேங்களா so these rights are you are having ஓகேங்களா like that okay so அது the campaign strives to create widespread awareness about the various rights citizens are entitled to under the law including social welfare benefits affirmative action policies ஓகேங்களா so the reservation policies and legal protections for marginalized communities ஓகேங்களா even if you look for வந்து பார்த்தோம்னா article 39A added by the 42nd constitutional amendment act 1976 it வந்து பார்த்தோம்னா shows வந்து பார்த்தோம்னா equal free legal aid ஓகேங்களா ஸோ அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி நால்சா we are having ஓகேங்களா National Legal Services Authority ஓகேங்களா 1987 கீழே so it is a statutory body ஓகேங்களா and we have districtல இருக்கு ஸ்டேட்ல இருக்கு ஓகேங்களா so it shows ஓகேங்களா so free legal aid is வந்து பார்த்தோம்னா it is the duty of the state to provide it ஓகேங்களா to the people ஓகேங்களா so அந்த இது so அதே தான் விதி ஜாகிருதி அபியான் also showing it ஓகேங்களா so அது so regional events and outreach initiatives we have to do and digital engagement and citizen participation the campaign's role in shaping India's vision for 2047 ஓகேங்களா so as part of India's 75th year as a republic
The Hamara Samvidhan Hamara Samman campaign supports the vision of a Viksit Bharat, that is developed India by 24/7. It encourages citizens to uphold constitutional values, respect democratic principles, and engage in legal and political process shaping the nation's future. Okay, by promoting constitutional awareness and its practical application, the campaign aims to empower citizens to protect the constitution and contribute to building an inclusive, democratic, and prosperous India. Okay, so that is very very important thing. And government's role in providing quality legal aid. Okay, so we are having Disha. So designing innovative solutions for holistic access to justice scheme. Okay, so it is one of the finest scheme. Okay, you have to know this. And Nyaya Bandhu. Okay, pro bono legal services. And conclusion la vandu pathna adha kuduthirukanga. Hamara Samvidhan Hamara Samman reflects India's unwavering commitment to upholding the principles of justice, equality, and liberty enshrined in the constitution. The campaign is not only fostering legal awareness but also empowering every citizen from the village to the urban centers with the tools to safeguard their rights. Okay, so Constitution Day anniki, so we have to know what are the rights we are having. Okay, as a citizen we are having so many rights. Okay, and so many freedoms. Okay, so that's the very much valuable thing in a democracy. Okay, so adha nama vandu pathina therinjukkom inda oru nalla dinathula. Okay, so adhe mari vandu pathina our father of constitution and Ambedkare vandu pathina adha sollirukanga. Okay, so every person and the constitution values and constitution பத்தி தெரிஞ்சுக்கும் போது so இங்க நிறைய பிரச்சனைகளே வந்து பாத்தீங்கன்னா தவிர்க்கப்படும். ஓகேங்களா, ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த நல்ல தினத்துல அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதை தான் ப்ரியாம்பிள்லேயே வந்து பார்த்தோம்னா அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, even if you look for the preamble. ஓகேங்களா, ஸோ அதுலேயும் வந்து பார்த்தோம்னா அந்த இஷ்யூ தான் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரியாம்பிள் பற்றி வந்து பார்த்தோம்னா செப்பரேட்டான ஒரு கிளாஸில் வந்து பார்த்தோம்னா அந்த வீடியோஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஈவன் இஃப் டேக் ஃபார் திஸ். ஓகேங்களா, ஸோ ரீட் த ப்ரியாம்பிள் பிளட்ஜில் வந்து பார்த்தோம்னா ஸோ அதில் ப்ரியாம்பிள் இருக்கக்கூடியதை வந்து பார்த்தோம்னா அந்த ஃபார்ம் மாதிரி ஃபில் பண்ணிட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம கொடுத்து அந்த பிளட்ஜ் எடுத்துக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நல்ல தினத்தில் வந்து பார்த்தோம்னா அந்த இதுவும் வந்து பார்த்தோம்னா முயற்சி பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தோம்னா எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவை தாண்டி ஸோ ஒரு டெய்லி லைஃப்கே வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தோம்னா தேவைப்படுற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ தான் வந்து பார்த்தோம்னா ஸோ நம்ம தெரிஞ்சுக்கும் போது தான் தெரியாத மக்களுக்கும் வந்து பார்த்தோம்னா நம்ம அதை எடுத்து சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இஃப் யூ ஒன்ஸ் ரீட் த கான்ஸ்டிடியூஷன் இட் வில் பி வந்து பார்த்தோம்னா வெரி அடிக்டடாக மாறிடலாம். ஓகேங்களா, ஸோ அந்த இது ஸோ அவ்வளோ ஆர்டிகல்ஸ் அண்ட் அவ்வளோ வந்து பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி எல்லா தரப்பு மக்களையும் வந்து பார்த்தோம்னா இதை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஒரு கோஆப்ரேஷனை வந்து பார்த்தோம்னா உண்டாக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இட் ஷோஸ் வந்து பார்த்தோம்னா ஹூ இஸ் ஹேவிங் த பவர் டு ரூல். ஓகேங்களா, அதே மாதிரி அந்த பவர் வந்து பார்த்தோம்னா ஒரு அன்லிமிட்டட் பவரா அப்படின்னு பார்த்தா அன்லிமிட்டட் பவர் கிடையாது. ஓகேங்களா, ஸோ அந்த இது ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சம் லிமிடேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இட் ரெஃப்ளெக்ட்ஸ் த ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் பண்ணதுனால வந்து பார்த்தோம்னா இட் ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா, ஸோ லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் இந்த வேர்ல்டே வந்து பார்த்தோம்னா ஸோ இட் இஸ் அவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான். ஓகேங்களா, ஸோ அது அந்த லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ ஓல்டஸ்ட் டெமோக்ரஸி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஈவன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்து பார்த்தோம்னா டெமோக்ரஸி சம்மிட்ஸ் மாதிரி நடத்தினாலும் ஸோ இந்தியா இஸ் வந்து பார்த்தோம்னா ஆல்வேஸ் அ லீடர் இன் த டெமோக்ரஸி. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பீஸ் இனிஷியேட்டிவ்ஸ்லேயே இருக்கட்டும். ஓகேங்களா, ஸோ அவர் கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தோம்னா ஷோஸ். ஓகேங்களா, ஸோ ஹவு மச் த கோர் வேல்யூஸ் வந்து பார்த்தோம்னா வி ஆர் ஹேவிங் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த கான்ஸ்டிடியூஷன் டேல ஸோ இந்த மாதிரியான சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இனிமே வந்து பார்த்தோம்னா அந்த பாலிட்டியோட கிளாஸஸில் வந்து பார்த்தோம்னா ஸோ எவ்ரி பர்சன் வந்து பார்த்தோம்னா ஹேஸ் டு ஹேவ் ஏ அட்லீஸ்ட் சாஃப்ட் காப்பி. ஓகேங்களா, ஸோ இன் யுவர் வந்து பார்த்தோம்னா ஹேண்ட். ஓகேங்களா, ஸோ பிஃபோர் அட்டெண்டிங். ஓகேங்களா, ஸோ அது அப்போ தெரியும். ஓகேங்களா, உங்களுக்கே அது வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வரும். ஓகேங்களா, ஸோ அந்த டிஃப்ரென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ். ஓகேங்களா, ஸோ அண்ட் ஒன்ஸ் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி கான்ஸ்டிடியூஷன் டே. ஓகேங்களா, ஸோ இந்த விஷயத்தில் ஸோ எல்லாருக்குமான அந்த ரைட்ஸ் அந்த உரிமைகள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கணும். ஸோ தெரியாத மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்க அந்த ரைட்ஸை பற்றி அந்த உரிமைகள் பற்றி சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ லீகல் எய்ட் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எவ்ரி பர்சன் ஹேவ் த ரைட். ஓகேங்களா, ஸோ எவ்ரி பர்சன் ஹேஸ் டு பி ட்ரீட்டட் வித் டிக்னிட்டி. ஓகேங்களா, ஸோ த டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் வந்து பார்த்தோம்னா ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா, ஸோ அதை வந்து பார்த்தோம்னா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ். ஓகே.